இந்தியாவிற்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டசபையில் திமுகவினரை அலறவிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. 1974 ஆண்டு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது பற்றியும் அதனை தடுக்க திரு கருணாநிதி தவறிவிட்டது பற்றியும் விரிவாக நான் இந்த மாமன்றத்தில் 20/6/2016 அன்று எடுத்து கூறினேன். 21/6/2016 அன்று திரு கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கச்சத்தீவை தாரை வார்க்க தான் எந்த காலத்திலும் ஒப்புக்கொண்டதும் இல்லை, உடன்பட்டதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். 2013 ஆண்டு மே மாதம் டெசோ அமைப்பின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நான் கேட்கும் கேள்விகள் என்னவென்றால், 1. 1974 ஆண்டு ஜூன் 27 தேதி திடீரென்று அறிவிப்பு வந்தவுடன் தான் அது பற்றி தெரியும் என்று சொன்னதும் 15/4/2013 அன்று டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் திமுக அரசு வலியுறுத்திதான் சில ஷரத்துகள் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டன என்று கூறுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானதில்லையா? சில ஷரத்துகள் சேர்க்கும்படி சொல்லப்பட்டது என்றாலே தாரை வார்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்பதுதானே பொருள். 2. நான் இந்த கேள்விகளை திரு கருணாநிதி அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் பதில் சொல்லட்டும், நீங்கள் அமருங்கள். I am not yielding. 2வது கேள்வி, அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி சமாதானம் செய்து பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதா? பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதால் என்ன ஆக போகிறது? உங்கள் தலைவர் பதில் சொல்லட்டும். உங்கள் தலைவர் தானா அல்லது இங்கே இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் தான் உங்கள் தலைவரா? கூச்சல் போடுவதால் ஒன்றும் ஆக போவதில்லை. நான் கேட்கும் கேள்விகளை கேட்டே தீருவேன். எனக்கு பேச அனுமதித்தாருங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாருக்கு வாய்ப்பு கேட்கிறார்கள்? அவர்களுடைய தலைவர் திமுக தலைவர் கருணாநிதி அவையின் உறுப்பினர். அவர் இங்கே வந்து பதில் சொல்லி இருக்கலாம். அதை விட்டு வெளியே அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் பேசும்போது உங்களால முடியல, உட்காருங்க. அறிக்கை விட்டு வருவதற்கு பதில் சொல்லட்டும். பின்னர் பார்க்கலாம். இது மாதிரி பேசுவது முறையில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் சில நிமிடங்களில் எனது பதில் உரையை நான் முடித்து விடுவேன். அதன் பின்னர் அவர்கள் என்ன பேச விரும்பினாலும் தாங்கள் அனுமதிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இதுவரை எதிர்கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக அமர்ந்து எனது உரையை கேட்டார்கள். ஆனால் கச்சத்தீவு என்று சொன்னவுடனே அவர்களால் பதில் சொல்ல முடியாது என்பது தெரியும். கச்சத்தீவை பற்றி சில கேள்விகளை நான் எழுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னவுடன் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். இதைத்தான் எதிர்பார்த்தேன். பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கச்சத்தீவை பற்றி நான் பேசினால் முதலில் கூச்சல் போட வேண்டியது. அதன் பின்னர் அந்த கூச்சலால் இங்கே எதையும் தடை செய்ய முடியவில்லை என்பதும் ஓட்டம் பிடிக்க வேண்டியது. ஒன்றை நான் அனைவருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கச்சத்தீவு பிரச்சனை பற்றி கடந்த 20ஆம் தேதி நான் இங்கே சில கருத்துக்களை தெரிவித்தேன். அதற்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த அவைக்கு வெளியே ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். 21ஆம் தேதி அன்று திமுக தலைவர் திரு கருணாநிதி கச்சத்தீவை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அனைவருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புவது, திரு மு கருணாநிதி அவர்கள் இந்த அவையின் உறுப்பினர் ஆவார். சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில்
அவருக்கு இந்த அவைக்கு வருவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் இந்த அவைக்கு வந்திருக்கலாம், அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம், நான் கேட்கும் கேள்விகளுக்கு அவரே இங்கே பதில் அளித்திருக்கலாம். ஆனால் அவர் இங்கே வராமல் வெளியில் இருந்து கொண்டு அறிக்கை விடுகிறார். திரு கருணாநிதி விட்ட அறிக்கை தொடர்பாகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கின்ற கேள்விகள் திரு கருணாநிதி அவர்களை பார்த்துத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பதில் சொல்ல வக்கிருந்தால் இங்கே இருந்த திமுக உறுப்பினர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல வக்கில்லை என்றால் அவர்களுடைய தலைவரை இங்கே அழைத்து வர வேண்டும் பதில் சொல்வதற்கு. அவர்களுக்கு தலைவர் யார் என்ற குழப்பம் வேறு. அவர்களுடைய தலைவர் யார்? திமுக தலைவர் என்று குறிப்பிடுகின்ற திரு கருணாநிதியா அல்லது இங்கே அமர்ந்திருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவரா? யார் தலைவர் என்பதிலேயே குழப்பம். அந்த தலைவர் திரு கருணாநிதி வேண்டுமென்றால் இந்த அவைக்கு வரலாம், பதில் சொல்லலாம். இவர்களுக்கு கச்சத்தீவை பற்றி எதுவும் தெரியாது என்றால் பேசாமல் இருக்கலாம். எப்படி முதல் அறிக்கையை திரு கருணாநிதி வெளியில் இருந்து கொண்டு விட்டாரோ அதை போலவே இன்று நான் எழுப்பும் கேள்விகளுக்கும் திரு கருணாநிதியே பதில் சொல்லட்டும் என்று விட்டுவிடலாம். ஆனால் அதற்கு மாறாக கச்சத்தீவு என்று சொன்ன உடனேயே ஓட்டம் பிடித்து விட்டார்கள். நான் கேட்க வேண்டிய கேள்விகளை இப்போது நான் கேட்டு முடிக்கிறேன். 2, அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி சமாதானம் செய்து பல உரிமைகளுக்கு வழிவகுக்கப்பட்டன என்று தனது அறிக்கையில் திரு கருணாநிதி கூறியிருப்பதிலிருந்தே கச்சத்தீவு தாரை வார்ப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் என்றுதானே பொருள். ஜனசங்க தலைவர் திரு வாஜ்பாய் இது பற்றி வழக்கு போடப்படும் என்று தெரிவித்தும் தமிழக அரசு ஏன் எந்த வழக்கையும் அப்போது தாக்கல் செய்யவில்லை? 4, 2008ஆம் ஆண்டு தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்து அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டு என்னால் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசும் அதில் தன்னை இணைத்துக் கொண்ட பின் திமுகவால் அரசியல் காரணங்கள் மற்றும் 2014ஆம் ஆண்டைய நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துத்தானே 10/5/2013 அன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 5, என்னால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் பேரில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய போது திரு கருணாநிதியின் தலைமையிலான அப்போதைய தமிழக அரசு ஏன் கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு என பதில் மனு தாக்கல் செய்யவில்லை? 6, அப்போதைய திமுக அரசு வலியுறுத்தியதால் தான் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கும் உரிமை, மீனவர்களின் வலைகளை அங்கே உலர்த்தி கொள்வதற்கான உரிமை 1974ஆம் ஆண்டு ஒப்பந்த ஷரத்துகளில் சேர்க்கப்பட்டன என்பது உண்மைக்கு மாறான கருத்தல்லவா? ஏனெனில் இது போன்ற எந்த ஷரத்தும் 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் இல்லையே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.